ஆர்த்தி வயது 30 ஆரம்பம். திருமணமாகி 5 வருடங்கள் ஆகின்றன. அவரது கணவரின் உடல்நிலை சரியில்லை என்பதால் குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் ஆர்த்தியே சுமந்து வந்தார். சிறிய பூக்கடை ஒன்றை சொந்தமாக நடத்தி வந்தார். அதில் பெரிய வருமானமெல்லாம் கிடையாது. வீட்டு செலவுக்கும் மருந்து மாத்திரைக்கும் போதுமானதாக இருந்தது. கணவர் உடல்நிலை மோசமடைந்ததால் எதிர்காலம் குறித்த கேள்விகள் ஆர்த்தியை அதிகமாகவே வாட்டின. நாம் எப்படி அடுத்த கட்டத்திற்கு செல்வது என்ற கேள்வி அவரை தொடர்ந்து வாட்டியது. வாழ்க்கையின் முக்கிய திருப்பமாக அந்த சமயத்தில் ஒரு பெரிய துணிக்கடையிலிருந்து வேலைவாய்ப்பு வருகிறது. கேஷியர் பதவி. மாதம் 15,000 ரூபாய் சம்பளம். வீட்டிற்கு அருகிலேயே வேலை. எனவே பயணத் தொல்லை இல்லை. ஆர்த்தி நிறைய படித்திருந்தாலும் அவரது கல்வி தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைப்பது கடினமாக இருந்தது. எனவே இந்த வாய்ப்பு பெரும் நிம்மதியை தந்தது. கணவரின் உடல்நிலை, மருத்துவ செலவுகள், வீட்டு கடன் என எல்லாவற்றுக்கும் இந்த சம்பளம் உதவும் என்று நினைத்து மகிழ்ச்சியுடன் வேலையை ஏற்றுக்கொண்டார். கடையின் உரிமையாளர் பெயர் சந்துரு. வயதில் முதிர்ந்தவர், நல்ல செல்வாக்கு மிக்கவர். அவருக்கு மனைவி இருந்தாலும் தற்போது அவர் வேறொருவருடன் வாழ்ந்து வருகிறார். குழந்தைகள் வெளிநாடுகளில் செட்டில் ஆகிவிட்டனர். எனவே சந்துரு பெரும்பாலும் தனிமையில்தான் இருந்தார். ஆர்த்தியுடன் பேசும்போது அவருக்கு ஒரு வசதியான தோழமை கிடைத்தது. ஆர்த்தியும் பொறுப்பாகவும் நேர்மையாகவும் வேலை செய்ததால் சந்துரு அவரை மிகவும் நம்பத் தொடங்கினார். கடன்களுக்கு நடுவே உடல்நிலை சரியில்லாத கணவருடன் ஆர்த்திக்கு கிடைத்த 15,000 ரூபாய் வேலை ஒரு கதவை திறந்தது. ஆனால் அந்த கதவின் பின்னால் என்ன காத்திருக்கிறது? தொடர்ந்து படியுங்கள். வேலையில் சேர்ந்த சில வாரங்களில் ஆர்த்தி மிகவும் தேர்ச்சி பெற்றார். கணக்குகளை சரியாக கையாண்டார். வாடிக்கையாளர்களிடம் பணிவாக நடந்து கொண்டார். சீக்கிரத்திலேயே கடையின் நிர்வாகத்தில் முக்கியமான நபரானார். சந்துருவும் அவரது வேலை திறனை பாராட்டினார். ஆனால் தொழிலில் மட்டுமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர்களுக்குள் நெருக்கம் அதிகரித்தது. ஒரு நாள் சந்துரு ஆர்த்தியை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். மிக பெரிய ஆடம்பரமான வீடு. ஒவ்வொரு அறையையும் சுற்றி காட்டினார். பின்னர் எதிர்பாராத விதமாக கேட்டார், உனக்கு நன்றாக சமைக்க தெரியுமா? ஆர்த்தி சிரித்துக்கொண்டே சூப்பராக சமைப்பேன் என்றார். உடனே சந்துரு கோழி, மட்டன் வாங்கி வந்தார். ஆர்த்தி மிகவும் சுவையாக சமைத்து கொடுத்தார். சாப்பிட்ட சந்துரு வியந்து பாராட்டினார். சாப்பிட்ட பிறகு ஆர்த்தியின் குடும்பச் சூழலை கேட்டறிந்தார். ஆர்த்தி கதறினார், எங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகம். கணவருக்கு விபத்து, பல ஆபரேஷன்கள். இப்போது உடல்நிலை மோசம். நீங்கள் கொடுக்கும் மாத சம்பளம் முழுவதும் வங்கி இஎம்ஐக்கே போய்விடுகிறது. 15,000 ரூபாயில் எப்படியோ நாங்கள் மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம். இதை கேட்ட சந்துருவின் மனம் உருகியது. தனிமையில் தவித்த தனது வாழ்க்கையில் ஆர்த்தி போன்ற பொறுப்பான ஒரு பெண்ணின் தேவையை அவர் உணர்ந்தார். வெறும் சமையல் மட்டுமின்றி ஆர்த்தியின் கண்களில் அவரது வலிகள் படபடத்தன. அந்த வலிகள் சந்துருவின் இதயத்தை எங்கே கொண்டு சேர்க்கும்? அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். சந்துரு எதையும் எதிர்பாராமல் தன்னை விட்டு பிரிந்த மனைவிக்கு பதிலாக ஆர்த்தி தனக்கு கிடைத்த நல்லவர் என்று நினைத்தார். ஒரு நாள் ஆர்த்தியின் கடன் பிரச்சனையை முழுமையாக கேட்டறிந்தார். உடனே 8 லட்சம் ரூபாயை எடுத்து ஆர்த்தியிடம் கொடுத்தார். இதை வைத்து அனைத்து கடனையும் அடைத்துவிடு என்றார். ஆர்த்திக்கு அப்போது கண்கள் கலங்கின. அவருக்கு புரிந்தது, சந்துரு மீது தனக்கு கடமை இருக்கிறது. கடன்கள் அடைக்கப்பட்டன. மன நிம்மதி திரும்பியது. ஆனால் அப்போதுதான் கொடுமையான திருப்பம். ஆர்த்தியின் கணவர் திடீரென உடல்நிலை மோசமடைந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் இறந்து போனார். ஆர்த்தி உடைந்து போனார். தனது துயரில் தன்னை இழந்தார். உடனே சந்துருவுக்கு போன் செய்தார். சந்துரு பணத்துடன் மருத்துவமனைக்கு வந்தார். இறுதிச் சடங்குகளை நடத்தி வைத்தார். அதன் பிறகு 15 நாட்கள் ஆர்த்தி வேலைக்கு கூட செல்லவில்லை. வீட்டிலேயே இருந்தார்.
சந்துரு தொடர்ந்து ஆறுதல் கூறினார். செலவுகளுக்கு பணமும் கொடுத்தார். ஆர்த்தியின் மனநிலை சரியாகவில்லை. இனி எதை நோக்கி போவது என்று கேள்வியுடன் இருந்தார். வீட்டை விற்றாவது சந்துருவின் கடனை தீர்க்க வேண்டும் என்று நினைத்தார். அப்போதுதான் சந்துரு முன்வந்து, நீ எனக்கு சமைத்து கொடு, என்னை கவனித்துக்கொள், உனக்கு வேலைக்கு போக வேண்டாம், கொஞ்ச நாட்கள் என் வீட்டில் இரு என்றார். மரணத்தின் சூழலிலும் கடன்களின் சுமையிலும் ஆர்த்தி தடுமாறினார். ஆனால் சந்துருவின் வீட்டிற்கு செல்வதா வேண்டாமா? அவரது மனதில் என்ன நினைவுகள் ஓடின? அடுத்த பகுதியில் தெளிவாகும். ஆர்த்தி முடிவெடுத்தார். தனது குழந்தையை பாட்டி வீட்டில் விட்டுவிட்டு சந்துருவின் வீட்டிற்கு குடிபெயர்ந்தார். முதலில் சற்று தயக்கம் இருந்தாலும் நாள் செல்ல செல்ல மனம் தேறியது. கொஞ்சம் கொஞ்சமாக கணவரின் மறைவை சமாளிக்கத் தொடங்கினார். சந்துருவிடம் பழகி பேசி வீட்டின் பொறுப்புகளை செய்யலானார். சந்துரு ஒரு நாள் ஆர்த்தியிடம் தனது கணக்கு வழக்குகளை ஒப்படைத்தார். ஆர்த்தி இதுவரை தனக்காக செய்த செலவுகள், இறுதிச் சடங்குக்கான பணம், கடனுதவி என எல்லாவற்றின் பட்டியலை கொடுத்தார். ஆர்த்தி அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் சந்துருவிடம் கூறினார், உங்கள் கடனை நான் அடைத்து விடுவேன். என்னிடம் ஒரு வீடு இருக்கிறது, அதை விற்றாவது உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கிறேன். இதை கேட்ட சந்துரு ஆர்த்தியின் முகத்தை பார்த்தார். பின்னர் தனது மனதில் நினைத்ததை வெளிப்படுத்தினார். ஆர்த்தி, உனக்கு கணவன் இல்லை, எனக்கு மனைவி இல்லை. நாம் இருவரும் இணைந்தால் என்ன? உன்னை போன்ற நல்ல பெண் கிடைப்பது என் வாழ்நாளில் பெரும் பாக்கியம். உனது அழகையும் உனது நற்பண்பையும் பாராட்டுகிறேன். நாம் திருமணம் செய்து கொள்வது தப்பா? ஆர்த்தி அந்த நிமிடத்தில் அமைதியானார். உலகம் பேசும் வார்த்தைகள், ஊரின் பேச்சுகள், தனது மகனின் எதிர்காலம் எல்லாம் அவர் மனதில் ஓடின. கடைசியில் நானும் சம்மதிக்கிறேன் என்றார். காரணம், சந்துரு அவருக்கு காட்டிய நல்லெண்ணமும் விசுவாசமும் அவரது மகனுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தரும் திறனும். தப்பா என்ற சந்துருவின் கேள்விக்கு ஆர்த்தியின் மனம் என்ன பதில் சொல்லும்? மகனின் எதிர்காலமா, உலகின் பார்வையா? அடுத்த பகுதியில் இதயத்தின் முடிவை அறிவோம். ஆர்த்தி உடன்பட்ட பிறகு சந்துருவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. எனக்கு உண்மையான மனிதர்கள் தேவை. பணம் என்னிடம் இருக்கிறது, ஆனால் நல்ல மனிதர்கள் இல்லை. உன்னிடம் விசுவாசமும் பாசமும் இருக்கிறது என்று சந்துரு ஆர்த்தியிடம் கூறினார். ஆர்த்தியும், என் மகனை நல்லபடியாக படிக்க வைத்து நல்லவனாக ஆக்க வேண்டும், அதுதான் என் ஒரே ஆசை என்றார். திருமணத்தை பெரிதாக நடத்தாமல் ஒரு சிறிய கோவிலுக்கு சென்று இருவர் மட்டும் தாலி கட்டி கொண்டனர். ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசினார்கள். ஆனால் ஆர்த்தி போல்டாக இருந்தார். அவருக்கு தெரியும், ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் 2வது திருமணம் என்பது ஒரு சவால். ஆனால் தன் மகனின் எதிர்காலத்திற்காகவும் தனது மன நிம்மதிக்காகவும் தனக்கு கிடைத்த மரியாதைக்காகவும் அவர் இந்த முடிவை எடுத்தார். சந்துருவின் முன்னாள் மனைவி வேறொருவருடன் சந்தோஷமாக வாழ்ந்தார். ஆனால் சந்துரு அதை பொருட்படுத்தவில்லை. அவர் ஆர்த்தியை தனது சொந்த மனைவியாக ஏற்றுக்கொண்டார். ஆர்த்தியின் மகனை சொந்த மகனைப் போல நேசித்தார். அவனை நல்ல பள்ளியில் சேர்த்தார். படிப்பு செலவுகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். ஆர்த்தி கடையின் நிர்வாகத்தில் இன்னும் அதிக பொறுப்பேற்றார். சந்துருவின் விசுவாசத்துக்கு பிரதியாக அவர் தனது உழைப்பையும் அன்பையும் கொடுத்தார். தாலி கட்டிய நொடியிலிருந்து ஆர்த்தி ஒரு புதிய வாழ்க்கைக்குள் நுழைந்தார். ஆனால் அவரது பழைய வாழ்க்கையின் நினைவுகள் என்ன ஆனது? மகனின் எதிர்காலம் குறித்த அவரது கனவுகள் நனவானதா? இறுதி பகுதியில் முடிவை அறிவோம். திருமணத்திற்கு பிறகு ஆர்த்திக்கும் சந்துருவுக்கும் இடையேயான உறவு மேலும் வலுப்பட்டது. சந்துரு ஆர்த்தியை தனது வணிகத்தின் முழு பொறுப்பாளராக நியமித்தார். ஆர்த்தி தன்னுடைய முந்தைய கடன்களிலிருந்து முழுமையாக விடுபட்டார். கடையில் வரவு செலவுகளை திறம்பட நிர்வகித்தார். அவரது நேர்மையும் கடின உழைப்பும் ஊர் முழுவதும் பேசப்பட்டது. வாடிக்கையாளர்கள் அவரை மதிப்புடன் பார்த்தார்கள். சந்துருவின் உடல்நிலையையும் மனநிலையையும் ஆர்த்தி கவனித்து கொண்டார். முன்பு தனிமையில் இருந்த சந்துருவின் வாழ்க்கையில் இப்போது குடும்பச் சூடும் பாசமும் நிறைந்திருந்தது. காலை எழுந்ததும் பழச்சாறு, மதியம் சுட சுட சமைத்த உணவு,
மாலையில் ஒரு கப் காப்பியுடன் அரட்டை என வாழ்க்கை இனிமையாகச் சென்றது. ஆர்த்தியின் மகன் பள்ளியில் நன்றாக படித்து ஆசிரியர்களின் பாராட்டை பெற்றான். ஆனால் ஆர்த்தியின் மனதில் ஒரு குறை இருந்தது. அவரது முதல் கணவர் அவருக்கு செய்த தவறுகள், அவரது இறப்பு, அந்த வேதனை. ஆனால் சந்துரு அந்த வேதனையை புரிந்து கொண்டார். அவருக்கு நேரம் கொடுத்தார். ஒரு நாள் ஆர்த்தி சந்துருவிடம் சொன்னார், நீங்கள் எனக்கு கிடைத்தது என் அதிர்ஷ்டம். நான் உங்களுக்கு நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். என்னால் முடிந்தவரை உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன். சந்துரு சிரித்துக்கொண்டே, நீ ஏற்கனவே செய்துவிட்டாய் என்றார். இன்று ஆர்த்தி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறார். சந்துருவுடன் கூடி கடையை நடத்தி மகனை படித்து ஆளாக்குகிறார். ஊரின் விமர்சனங்கள் மறைந்து மரியாதை வந்தது. ஒரு பெண்ணின் விசுவாசம், பொறுப்புணர்வு, தன்னம்பிக்கை ஆகியவை அவரை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றன. ஆர்த்தியின் பயணம் முடிவடையவில்லை. அது ஒரு புதிய தொடக்கம். கடன்கள், மரணம், விமர்சனங்கள் அனைத்தையும் வென்று ஒரு பெண் தனது கண்ணியத்தை எப்படி காத்தான் என்பதற்கு இந்த கதை ஒரு உதாரணம். உங்கள் மனதில் இருக்கும் ஒவ்வொரு ஆர்த்திக்கும் ஒரு சந்துரு கிடைக்க வாழ்த்துக்கள்.